வணக்கம் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு. இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, தமிழ்நாட்டில் வெறும் கட்சி அது மீட்டிங்கு அதை பற்றி தான் பேசுகிறாங்க தவிர என்ன நாட்டு நடப்பு என்ன பண்ணலாம் ஏது இதை பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்கப்பா. என்னதான் சொல்கிறதுன்னு புரியல. அதுக்கு ஒதுக்குனாங்க இதுக்கு ஒதுக்குனாங்கன்றாங்க. அந்த பணம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. கோடி கணக்குப்பா. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒதுக்குறது இது ஒதுக்குறது கோடி கணக்கு போடுறதுக்கு அவன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் போட்டாக்கா 1,00,000 அட்லீஸ்ட் போட்டாங்கன்னா அவன் கடன் அவன் வாழ்வாதாரம் எல்லாம் கொஞ்சம் உயரும். அதை விட்டு போட்டு இதுக்கு ஒதுக்கணும் அதுக்கு ஒதுக்கணுன்ட்டு இது பண்ணுறாங்கப்பா. அந்த பணம்லாம் யார் தான் எடுத்து என்னத்த சாப்பிட்றானுங்கன்னு தெரில. கோடி கணக்கு ஒதுக்குறாங்க. வடிநீர் கால்வாய் திட்டம்ன்ட்டு, அப்புறம் காவா சுத்தம் பண்ணுறன்றது, அப்புறம் நான் நதி நீருக்கு இது பண்ணுறேன் எதேதோ. ஆனால் ஏன் ஒரு விஷயம் கூட வந்து தெளிவாக அங்கே செஞ்ச பாடு இல்லை. ஆனால் அந்த பணம்லாம் எங்கே இருக்குது ஏதுக்குது ஒன்றும் புரியல. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஜனங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கொடுத்துருங்கன்றான். அவங்க வாழ்வாதாரத்தை அவங்களே பார்த்துக்கிறாங்க. அதை விட்டு இதை செய்கிறேன் அது செய்கிறேன்னுட்டு ஏதோ ஒன்று ஏமாற்றினேன் இது பண்ணினேன். திருப்பியும் உங்களுக்கு ஞாபகம் பண்ணுறேன், 26 எலெக்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யார் பண்ணுவான்னு தோணுதோ அவங்களுக்கு போடுங்க தயவு செஞ்சு. என்ன என்னுடைய சாய்ஸ் என்னென்னா, நாம் தமிழருக்கு ஒரு டைம் சான்ஸ் கொடுக்கலான்றது. அவங்க என்ன தான் பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு. திருப்பி காசு வாங்கிக்கோங்க, கொடுத்தா வேணான்னு சொல்ல. கண்டிப்பாக 500 1000 வரும், வாங்கிக்கோங்க. ஆனால் போடுறது நல்ல ஆளுக்கு போடுங்க தயவு செஞ்சு. இப்போவும் திருப்பவும் நீங்கள் வந்து இப்படியே என்ன சொல்கிறது, இல்லை போடலாம் ஒரு டைம் போட்டோம் அப்படின்ட்டு இது பண்ணிங்கன்னா, காசு கொடுத்தவனுக்கே போடலாம் அப்படின்னு எல்லாம் போட்டிங்கன்னா இந்த ஒரு 5 வருஷம் எப்படி அளந்தீங்களோ அதே மாதிரி அள போகிறீங்க. சார் கேர்ஃபுல்.